கிரியண்ணா கோயிலுக்கு கூட்டிகிட்டு கோயிலில் காட்டுன்னு மட்டும் சொன்னீங்க, கூப்பிட்டு வந்தால் அப்படியே தனியாக போகிறீங்க. சும்மா இதெல்லாம் பார்த்துக்கிட்டா தானே இங்கே கோயிலில் என்னென்ன கிடைக்கும் நம்ம பார்க்கணும்ல. ஏதாச்சும் எனக்கு வாங்கி கொடுத்தா நன்றி சொல்லுவேன். கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன். அடுத்த டைம் வரும்போது உங்கள் ஃபேமிலியோடு வந்துடுங்க. இதை விட அதிகமாக சுற்றி காட்டுறேன். நன்றியெல்லாம் சொல்ல வேணாம், ஃபேமிலியோடு வந்ததுக்கப்புறம் சொன்னால் போதும். ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கியாண்ணா? சரி பரவாயில்ல, வெளியே சொல்லாதீங்க. என்ன மாதிரியே ஃபாலோ பண்ணுறீங்க, வேண்டுதல் வெளியே சொல்லக்கூடாதுன்னு. அண்ணா ஏதாச்சும் வாங்கி கூடண்ணா, இவ்வளோ தூரம் ஒன்று கூப்பிட்டு வந்திருக்கேன். சுற்றுலா பயணி கூட இந்த வேலை செய்ய மாட்டாங்க. அண்ணா ஃபோட்டோ வாங்கி கொடுண்ணா. சுற்றுலா பயணி கூட இந்த அளவுக்கு ஒன்றை பண்ண மாட்டாங்க. ஏதோ தெரியாத ஊர்லேருந்து வந்திருக்கேன், சுற்றி காட்ட வந்தா. என்ன கிடைக்கும்னு பாரு. பொம்மை ஃபஸ்ட் டைம் கோயிலெல்லாம் கூப்பிட்டு வந்து சுற்றி காட்டினேன். ஒரு என்ன சொல்கிறது, அது சரி விடு, ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோம். அண்ணா கோயில் பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? பரவாயில்ல சொல்லுண்ணா. சொல்ல மாட்டீங்களா? சரி விடுங்க. ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுங்க. கடையிலாச்சும் வச்சு அப்பப்போ தண்ணியாவது குடிச்சிக்கிறேன். கிரியண்ணா வாங்கி கொடுத்த வாட்டர் கேன்னு. அண்ணா உங்கள் ஃபேமிலியோடு வரும்போது சொல்லுண்ணா. இன்னும் பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன். காசு மட்டும் மறக்காமல் கொடுத்துடணும், பேமெண்ட்டு. சரியா அண்ணா? என்ன பாரு, மூஞ்சி மட்டும் காட்டுண்ணா. கடை வாங்குற மாதிரி இல்லைண்ணா, நீங்கள் விற்கிற மாதிரி இருக்குது.